பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த பவுலாகிய சவுல், அவன் ஆண்டவரால் தொடப்பட்டு சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இப்பொழுது எருசலேமில் வருகிறான். இங்கே அப்போஸ்தலரிடத்தில் சேர்ந்து கொள்ள பார்க்கிறான். நம்மளை சேர்த்துப்பாங்க, ஏன்னா இவங்கெல்லாம் கிறிஸ்துவுக்காக நிற்கிறவங்க. அந்த நம்பிக்கையில் வந்தா இவனுடைய பழைய லைஃப் இருக்குல்லவா, இவன் எந்த அளவுக்கு ஒரு பொல்லாப்பான காரியத்தை சபைகளுக்கு செய்தான், அது நிமித்தம் இவனை யாருமே சேர்த்துக்கல. வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பயந்திருந்தார்கள் என்று. ஒருவர் கூட அவனை சேர்த்து கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் தான் பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இவனுக்கு அந்த கூட்டத்தில் போய் நிற்கணும். அதற்குள்ளே அவனுக்கு ஒரு இடம் உண்டாக வேண்டும். இதற்கு அவனுக்கு என்ன தேவை என்றால் ஒரு டிவைன் கனெக்ஷன் தேவை, தெய்வீக தொடர்பு தேவை. யார் இதை ஏற்படுத்தி கொடுக்கிறார் தெரியுமா? கர்த்தரே ஏற்படுத்தி கொடுக்கிறார். பேதுரு ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கும்போது, யோவான் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கும்போது, அல்லது மற்ற அப்போஸ்தலர்கள் சேர்த்துக்கொள்ள மனதில்லாது இருக்கும்போது, பர்னபா என்பவனை கர்த்தர் எழுப்பி அவனோடு ஐக்கியம் கொள்ள வைத்து அவன் மூலமாக இப்பொழுது பவுல் உள்ளே என்றாகிறார். 28வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாயிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? அவனுக்கு அடைக்கப்பட்ட டோர், வாசல் அதன் பிறகு திறக்கப்பட்டு விட்டது. இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாதையை நியமித்து உங்களை பயணிக்க செய்யும் போது சில நேரத்தில் எல்லாருமே நமக்கு அந்நியரை போலதான் காணப்படுவார்கள். எல்லாரையுமே நமக்கு விரோதமாய் செயல்படுவது போலதான் இருக்கும். அல்லது யாருமே நம்மை நம்பாமலே இருக்கலாம். அவங்க குறையல்ல, நம்மளை நம்ப மாட்டாங்க. நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்பை வைத்து அல்லது நம்மை குறித்த ஒரு தவறான புரிதலை வைத்து கொண்டு யார் நம்ம கூட சேராமலே இருக்கலாம். ஆனால் இந்த பாதையை நியமித்தது கர்த்தரானால் உங்களுக்கான தெய்வீக தொடர்பை அவரே ஏற்படுத்தி தருவார். ஹல்லேலூயா. அதற்கு ஏற்ற நபரை கர்த்தர் கொண்டு வந்து தருவார். பாருங்கள், சிறைச்சாலையில் யோசேப்பு இருக்கிறான். அங்கே ஒரு பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பு ஒரு நன்மை செய்கிறான். அவன் ஆரம்பத்தில் மறந்து போனாலும் அரண்மனையில், பார்வோனின் அரண்மனையில் இந்த யோசேப்பின் காரியத்தை தெரியப்படுத்த கர்த்தர் அவனை வைத்திருந்தார். பார்த்தீர்களா? ஒரு தெய்வீக தொடர்பை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். எனக்கு யாரும் இல்லையே என்னை குறித்து விசாரிக்க, பேச அல்லது என் காரியத்தை மற்றவர்களிடத்தில் தெரியப்படுத்த, எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். உறவுகளை ஏற்படுத்துகிறது கர்த்தர். உங்கள் அழைப்பில் நீங்கள் உறுதியாக இருங்க. யாரும் இல்லைன்னு கலங்காதீங்க. எகிப்துக்கு மோசே புறப்பட்டு செல்லும் போது வழியிலே ஆரோன் வந்து சந்தித்து அவனை முத்தமிட்டான் என்று பைபிள் சொல்லுகிறது. என்னதான் சகோதரனாக இருந்தாலும் இத்தனை காலம் சந்திக்க வரவில்லை. ஆனால் அழைப்பை நோக்கி பயணித்த போது அந்த சந்திப்பு கிருபையாய் ஏற்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு ஏற்ற நபர்களை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். காரியம் எல்லாம் வாய்க்கப்படும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, எங்களுக்கான தெய்வீக தொடர்பை ஏற்படுத்தி தருகிறவரே, எங்கள் ஊழிய பாதையிலும் சரி, விசுவாச ஓட்டத்திலும் சரி, அதற்கேற்ற சரியான நபர்களை கர்த்தர் ஏற்படுத்தி கிருபையாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.